திருவண்ணாமலை கோவிலில் ஏன் கிரிவலம் செல்கிறார்கள் தெரியுமா? திருவண்ணாமலையில் இருக்கும் அருணசலேஸ்வர் கோவில் மிக புனிதமான சிவஸ்தலம். இங்கு மலையே சிவன் என நம்பப்படுகிறது. ஒரு நாள் பிரம்ம மற்றும் விஷ்ணு யார் பெரியவர் என்று விவாதித்தனர். அப்போது சிவன் ஒரு முடிவில்லா அக்னி ஜோதியாக தோன்றினார். இந்த ஜோதி தொடக்கத்தையும் முடிவையும் கண்டுபிடிப்பவர் பெரியவர் என்றார் சிவன். விஷ்ணு கீழே பாம்பாக சென்று தேடினார். பிரம்மா மேலே பறந்தார். ஆனால் இருவருக்கும் முடிவும் தொடக்கமும் கிடைக்கவில்லை. அப்போது அவர்கள் சிவனின் மகிமையை உணர்ந்து சரணடைந்தனர். அந்த அக்னி ஜோதி தான் திருவண்ணாமலை மலை என்று கூறப்படுகிறது. அந்த மலைக்கு சுற்றி நடப்பது கிரிவலம், சிவனை நேராக வழிபடுவது போலவே கருதப்படுகிறது. பௌர்ணமி நாளில் கிரிவலம் செய்தால் பாவங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று வரை திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்கிறார்கள்.